ஜெயலலிதா தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு எடப்பாடி தடைக்கலாக இருக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு. அதுல எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், இவர்களோடு அதிமுகவின் இப்போதைய தொண்டர்கள், அதாவது எடப்பாடி அணியைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இணக்கம் காட்டக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். அது அவரது தலைமைக்கு ஆபத்து என்கிறது அவரது உணர்வாக தெரிகிறது. அதை தாண்டி இனிமே ஏதாவது கோர்ட்டு தீர்ப்பு வந்தா தான் உண்டு. சிந்தமஸ்தரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தெரியவில்லை. அப்போ பெரும்பாலும் அதிமுக 2019 தோல்வி அடைந்ததுக்கு காரணம் அங்க தென் மாவட்டங்கள்ல டிடிவி பிரிச்ச ஓட்டு. ஆனா டிடிவி சொல்றாரு, ஜெயலலிதா தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு தடைக்கலாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா ஜெயலலிதா அபிமானிகள் தொண்டர்கள்ல ஒரு சிறு பகுதி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு மைக்ரேட் ஆகிறதா தான் நான் உணர்றேன். அதிமுகவுக்குள்ள நீக்கப்பட்டவர்கள் யாரும் சேர்க்க முடியாது. உலகத்துல அப்படி எந்த கட்சியும் இருக்காது. அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை யாரும் இழக்க தயாரா இருக்க மாட்டாங்க. பொதுக்குழு செயற்குழு கூடி எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்கிறதாக ஒரு தீர்மானம் போடணும். அப்ப அதிமுக ஜெயிக்கணும்னா பிஜேபி ஓட்டு தேவை, பிஜேபி ஜெயிக்கணும்னா அதிமுக ஓட்டு தேவை. இது அப்ப பிஜேபியோட சேர்றதா அப்படின்னா இபிஎஸ் அதுக்கு தயாரா இல்ல. எம்எல்ஏ பதவியை கூட விட்டு கொடுப்பாங்க, கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அரசியல்ல நிஜமான அம்மா அனுசரிப்பு தான், சமரசம் தான் தாய். சமரசம் இல்லாத அரசியல் கிடையாது. அப்ப திருமதி சசிகலா அவர்கள் அவங்க சொல்றாங்கன்னா 3 மணிக்கு கிளம்பி பாயிண்டா வரும்போது, சில ஊருக்குலாம் வரும்போது 11 மணி 12 மணி ஆகுதுங்க நைட்டு. ஊரே அடங்கிடுது, ஒன்றும் யாரும் கிடையாது. அப்போ இருட்டுக்குள்ள கொடியேற்றி வச்சுட்டு அவங்களோட வேன்ல கார்ல வந்தவங்க தான் சுத்தி நிக்கிறாங்களே தவிர ஊர் ஜனங்க வரவே இல்லை. வணக்கம் நண்பர்களே. அதிமுகவினர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி ஏன் கூறுகிறார்? ஜெயலலிதா தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு எடப்பாடி தடைக்கலாக இருக்கிறார். இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் கூட திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்திட்டு வர்றாரு. அதுல எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஒற்றுமையா இருங்க அப்படின்னு அவர் சொல்றதுக்கு காரணம்? திருமதி சசிகலா அவர்கள், திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், திரு டிடிவி அவர்கள், இவர்களோடு அதிமுகவின் இப்போதைய தொண்டர்கள், அதாவது எடப்பாடி அணியைச் சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இணக்கம் காட்டக்கூடாது என்று அவர் நினைக்கிறார். அது அவரது தலைமைக்கு ஆபத்து என்கிறது அவரது உணர்வாக தெரிகிறது. அதிமுக ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற முயற்சி பல காலகட்டத்தில் பலராலும் எடுக்கப்பட்டதுதான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இன்றைய தேதிக்கு சட்டப்படியான உரிமை இருக்கிறது. ஒரு ஆர்கனைசேஷன் அதன் உரிமையை நாம் எப்போதுமே லீகலாக கிளைம் செய்வதென்றால் ஆர்கனைசேஷன் பைலா, கான்ஸ்டிடியூஷன், பொதுக்குழு செயற்குழு, இதுதான். வேற இதை தாண்டி வேற லீகல் டெஸ்ட் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு நிறுவனம், அமைப்பு, கட்சி, சொசைட்டி எதுவா இருந்தாலும் இதுதான். அப்ப அதிமுக அந்த வகையில இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் தான் இருக்கிறது. அதை தாண்டி இனிமே ஏதாவது கோர்ட்டு தீர்ப்பு வந்தா தான் உண்டு. தேர்தல் ஆணையமும் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கிவிட்டது. இப்படியான சூழ்நிலையில் அதிமுக சிந்தாமல் சிதறாமல் இருக்க வேண்டும் என்பது இபிஎஸோட எதிர்பார்ப்பாக நான் புரிந்து கொள்கிறேன். சிந்தாமல் சிதறாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தெரியவில்லை. என்ன காரணம்னா அந்த ஜாதிய கட்டமைப்புகள் தான். நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் நம்ம ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் தான். ஆனாலும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தத்தான் செய்வாங்க. பசும்பொன் தேவர் மரணத்துக்கு பிறகு அவரோட இறுதி ஊர்வலம் அலங்கார ரதம் புறப்படுது 1963 காலகட்டம். அதன் பின் வண்டியில அமர்ந்திருந்த அண்ணாவும் எம்ஜிஆர் தான். எஸ்எஸ்ஆர் வந்தாரு. அதாவது அவர் ஒரு நியூஸ் ரீல் பண்ணலாம் அப்படின்னு கேமரா, அது போக அதுக்கான ஒளி படப்பிடிப்புக்கான கருவிகள் எல்லாம், நியூஸ் ரீல் எல்லாம் கொண்டு வந்தாரு, பிளாக் அண்ட் ஒயிட். இது எஸ்ஆரே என்கிட்ட சொன்னது, தராசு பத்திரிகையிலையும் அது பதிவாயிருக்கு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி மிகப்பெரிய மழை, அவரோட பயணம் தாமதம் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் நமக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட அந்த நியூஸ் ரீலே கிடையாது. எஸ்ஆர் அதுக்கு பின்னாடி எடுத்த நியூஸ் ரீல் தான் இருக்கு. அப்போ அந்த முழு கிரெடிட்டும் எம்ஜிஆருக்கும் அண்ணாவுக்கும் கிடைச்சிருச்சு. அவங்க தற்செயலா மதுரையில இருந்தாங்க. மதுரையில இருந்து நேராக இறுதி ஊர்வலத்துக்கு விரைந்து வந்துட்டாங்க. அப்போ என்னாச்சுன்னா அந்த முக்குளத்து மக்களின் அபிமானம்ங்கிறது அண்ணா எம்ஜிஆர்ட்ட வந்துச்சு. அது அவங்க காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள், ஏன்னா பசும்பொன் தேவர் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள். ஸோ 67 காலகட்டத்தில் அது திமுக ஆதரவு, 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞர் எதிர்ப்பு, அதிமுக ஆதரவுன்னு மாறிடுச்சு. இதுதான் அதிமுக ஆதரவு ஓட்டு வங்கி முக்குளத்து மக்கள் மத்தியில எப்படி அது கட்டமைக்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு
எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்லப்போனால் தென்னகத்து மக்கள், தென் தமிழ்நாட்டு மக்கள், அந்த முக்குளத்து மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்த தேவர் ஜாதியினர், இவங்க எம்ஜிஆர் காலத்துல, ஜெயலலிதா காலத்துல அதை அப்படியே கேரி அவுட் ஆச்சு. ஏன்னா ஜெயலலிதாவோட அணுக்க தொண்டர் சசிகலா அம்மையார். ஸோ அவங்க அந்த கேஸ்டோட ஐக்கானாக திகழ்ந்தார்கள். அந்த ஓட்டு வங்கி அப்படியே ஆயிடுச்சு. ஸோ ஓபிஎஸ் கேஸ்ட் ஐக்கான் கிடையாது என்றாலும் அந்த ஓட்டு வங்கியில அவருக்கு ஒரு வகையான ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். இப்போ டிடிவி வரும்போது டிடிவி கிட்டே அந்த ஓட்டு வங்கி கொஞ்சம் போச்சு. 2019 தேர்தலில் டிடிவி எடுத்த ஓட்டு சில தொகுதிகளில் தென் தமிழ்நாட்டில் 20% மேல மக்களவை தொகுதி. அப்போ பெரும்பாலும் அதிமுக 2019 தோல்வி அடைந்ததுக்கு காரணம் அங்க தென் மாவட்டங்கள்ல டிடிவி பிரிச்ச ஓட்டு. அதாவது இப்ப அமமுக கட்சி வரல, டிடிவி மட்டும் நின்னாரு. பரிசுப்பட்டி ஒரே சின்னம், சுயேட்சை சின்னமா தான் கருதப்பட்டது, என்றாலும் ஒரே சின்னம். அப்ப பரிசுப்பட்டிக்கு விழுந்த வாக்கு எல்லாத்தையுமே நம்ம அப்படி கணக்குல எடுத்துட்டு பாக்குறோம். 2019 அமமுக இருந்தது இல்ல? இல்ல 2019 தேர்தலுக்கு பிறகு அமமுக உருவாச்சு. அமமுக 2018 உருவாயிருச்சு ஐயா. அதாவது அது எப்ப நமக்கு தேர்தல் ஆணையத்துல பதிவு பெறுதோ அப்பதான் அது கட்சி. அப்போ அவர் வேலூர் கூட்டத்துல அதை அறிவிச்சாரே தவிர கட்சி ஆகல. அதனாலதான் அந்த அதிமுகவுக்கான உரிமை போராட்டம் நடக்கும்போது, அந்த 2017-18 காலகட்டத்தில் நடக்கும்போது டிடிவி அமமுகன்னு கிளைம் பண்ணியிருந்தாருன்னா அந்த உரிமை போராட்டத்தை இழந்திருப்பாரு. அவர் அதிமுகவோட கிளைமெண்டா தான் தொடர்ந்தாரு. கடைசி கேஸ் சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கு, அது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ கண்டிப்பாக ஒரு காமன் சிம்பிள் வேணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் பரிசுப்பட்டி சின்னத்தை கொடுத்து 3 சின்னத்தை தேர்ந்தெடுக்க சொன்னாங்க. அதுல 1 பரிசுப்பட்டி. அந்த பரிசுப்பட்டி சின்னம் அவருக்கு வந்துச்சு. அதுல ஓட்டு வங்கி, ஆனா தேர்தலில் வெற்றி கிடைக்கல. அதுக்கு பிறகு 2019 அமமுகவோட அந்த ஃபார்மல் மீட்டிங். அது எதுக்காக நான் இதை விளக்கமா சொல்றேன்னா, ஒரு கட்சி அமைப்பு ஒரு தலைவருக்கு தேவைங்கிறதுக்காக. டிடிவி 2019 அந்த முடிவு எடுக்கலைன்னா இன்னைக்கு 6 வருஷம். இப்போ தேனியில ஒரு கூட்டம் போடுறாரு, பல மாவட்டங்களில் கூட்டம் போடுறாரு. கட்சி அமைப்பு இருக்கு. சின்ன ஓட்டு வங்கியோ பெரிய ஓட்டு வங்கியோ ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு தலைவர், அவர் அதிமுகவில இருந்து போட்டியாக வந்தவர் தான். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்தான், அதுல எல்லாம் சந்தேகம் கிடையாது. ஆனா அவருக்குன்னு ஒரு தனியான அமைப்பு, பேனர், அப்புறம் தொண்டர்கள், அது போக சின்னம் எல்லாம் இருக்கு. இப்படி ஒரு அட்வான்டேஜ் சசிகலா அம்மையாருக்கும் இல்லை, ஓபிஎஸ்க்கும் இல்லை. அது ஒரு சிக்கல். இப்ப எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அதிமுக ஓட்டு வங்கி ஒரு பகுதி அமமுக கிட்ட போயிடுச்சு, டிடிவி கிட்ட போயிடுச்சு, அதோட நிக்கட்டும். இவங்க கிட்ட அது போகக்கூடாது, ஏன்னா இவங்க கிட்ட தான் அமைப்பு இல்லையே. எனவே அதிமுக தொண்டர்கள் ஒற்றுமையா இருக்கணும். அப்ப சிந்தாம சிவராம அதிமுக ஓட்டு வங்கி இருக்கானா? இல்ல. ஆனா டிடிவி சொல்றாரு, ஜெயலலிதா தொண்டர்கள் ஒன்றிணைவதற்கு தடைக்கல்லாக இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. முக்கியமாக ஜெயலலிதா அபிமானிகள் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஒன்று சேரத்துக்கு தடையா இருக்காரு. முக்கியமா அவர் சொல்றது யாரு? அபிமானிகள் தொண்டர்கள்னு சொல்றது யாரு? அபிமானிகள் தொண்டர்கள் சொல்றது அதிமுக தொண்டர்களை தான் சொல்றாரு. ஏன்னா ஜெயலலிதா அபிமானிகள் தொண்டர்கள்ல ஒரு சிறு பகுதி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா திமுகவுக்கு மைக்ரேட் ஆகிறதா தான் நான் உணர்றேன். என்ன காரணம்னா, அதிமுக ஒற்றுமையா இல்லை, வெற்றி பெற முடியாது. அது விக்கிரவாண்டி தேர்தலில் ஓரளவுக்கு தெரிஞ்சுது. பொது தேர்தலில் தொடருமான்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா ஒரு டைலமா இருக்கு. அப்போ அதிமுக ஓட்டு வங்கி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அது எம்ஜிஆர் பற்றாளர்கள், அந்த ஓட்டு வங்கி 87 வரைக்கும் வந்துருச்சுங்க. அப்புறம் 88 தேர்தல் அதிமுக ஜேஜா பிரிவு, 89 21/1 1989 தேர்தல். இப்ப தேர்தலில் ஜெயலலிதா அணி சேவல் சின்னம், ஜானகி அணி இரட்டைப்புறா சின்னம். அது பிறகு கட்சி ஒற்றுமைப்பட்டது. உடனே அடுத்த 2 மாசத்துல வந்த மருங்காபுரி மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒன்றுபட்ட அதிமுக இரட்டை இலை சின்னத்தோட வெற்றி பெற்றது. ஆளுங்கட்சி திமுகவை எதிர்த்து இடைத்தேர்தல் வெற்றி, பெரிய வெற்றி. என்னன்னா மருங்காபுரியில நிறைய ஓட்டு வித்தியாசம். மதுரை கிழக்கு அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. 8000 ஓட்டோ 9000 ஓட்டோ தான் வித்தியாசம். என்றாலும் அது ஒரு முக்கியமான வெற்றியாக பார்க்கப்பட்டது. ஜெயலலிதாவோட அந்த தலைமைத்துவம் வலிமைப்பட்டது. அது பிறகு 91 வெற்றி. அப்படியே அது அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எம்ஜிஆர் ஓட்டு வங்கி 87 88 அப்புறம் ஜெயலலிதா காலம், அது இப்ப இருக்கிற அதிமுக தொண்டர்கள் மத்தியில இருக்கா? எம்ஜிஆர் சித்தாந்தங்கள் தெரியுமா? அது எப்படி ஜாதி மத பேதத்துக்கு அப்பாற்பட்டு கட்சி நடந்தது? இதெல்லாம் கடந்த ஒரு 10-15 வருடங்களாக அதிமுகவுக்குள்ள சேர்ந்திருக்கிற புதிய தலைவர்கள் அல்லது பேரூர் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இவங்களுக்கு தெரியுமாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்கு. ஆக எல்லா கட்சியும் மாதிரி தான், எம்ஜிஆர் சித்தாந்தம் இல்லை. ஜெயலலிதா 2016 அவங்க இயற்கை எழுதிட்டாங்க.
இன்னைய தேதிக்கு அது இன்னொரு 2 வருஷம் ஆனா 10 வருஷம் ஆகி போயிடும். ஸோ அந்த பற்றாளர்களும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீர்த்து போறாங்க. அப்ப தலைவர்கள் தங்களுக்குன்னு தான் ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணும். அந்த ஓட்டு வங்கியை கிரியேஷன்ல அமமுக ஒரு கட்சி, டிடிவி வந்து ஒரு தலைவர் ஒரு ஓட்டு வங்கியை கிரியேட் பண்றாரு. அதிமுக ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சி, ஒரு சின்னம் இருக்கு, அதுக்கு ஒரு எம்ஜிஆர் மாளிகை இருக்கு, இதர சொத்துகள் இருக்கு. அதுல வந்து எடப்பாடி பழனிசாமி தலைவரா இருக்கிறாரு. அந்த ஓட்டு வங்கி, இந்த ஓட்டு வங்கி சரிஞ்சிருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப சரிந்த ஓட்டு வங்கியை நிமிர்த்தணும். நிமிர்த்துறதுக்கான வழி என்ன? அதிமுக தொண்டர்கள் வந்து நீங்க எந்த வகையிலையும் கவலைப்பட வேண்டாம், 2026 தேர்தலில் நமக்கு வெற்றி, ஒரு தலைவர் நம்பிக்கை தானே ஊட்டணும். 2026 தேர்தலில் நமக்கு வெற்றி, நீங்க வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருங்க, கட்டுக்கோப்பா இருங்கன்னு இபிஎஸ் சொல்றாரு. அப்ப இபிஎஸ் இருக்கிற வரைக்கும் அதிமுக ஒற்றுமைப்படாது. இது டிடிவி கருத்து. என்ன காரணம்னா, அவர் வந்து அதிமுகவுக்குள்ள நீக்கப்பட்டவர்கள் யாரும் சேர்க்க முடியாது என்கிற அந்த ஒற்றை கொள்கையில பிடிவாதமா இருக்காரு. உலகத்துல அப்படி எந்த கட்சியும் இருக்காதுங்க. தடைன்னு சொல்றது இப்ப போனவங்க முக்கியமா ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவர்களை சேர்க்க கூடாது, இதுதான் எடப்பாடி. அந்த மாதிரி அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? தேர்தல் சமயத்துல எடப்பாடி கொஞ்சம் பிளெக்சிபிள் ஆயிடுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? தேர்தல் சமயத்துல டிடிவியோட கூட்டணி வைக்கலாங்க. டிடிவி இணைப்புக்கு அவர் தயார் கிடையாது. பலமுறை அதை சொல்லிட்டாரு. இன்னைக்கு தேதிக்கு அவர் என்டிஏல ஒரு அங்கமா இருக்கிறாரு. அவர் பிரதமர் மோடியோட கூட்டத்துல கலந்துக்கிறாரு. அவர் எதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே வரணும்? சோ அது வந்து சாத்தியம் இல்லை. சசிகலாமா, ஓபிஎஸ் இந்த 2 பேரை திருப்பி கட்சிக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னா உண்மையாவே பல பிராக்டிகல் சிக்கல்கள் இருக்கு. என்ன பொசிஷன் கொடுக்க, அவங்களுக்கான பொறுப்பு என்ன, இப்படியான பல பிராக்டிகல் சிக்கல் இருக்கு. அப்ப எடப்பாடி இல்லாத அதிமுக எல்லாரும் இணைந்து பணியாற்றலாம். ஆனா அதுவும் சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா, அப்படின்னா அதிமுக இன்னொரு பிளவை தான் சந்திக்க வேண்டியது வரும். எடப்பாடி ஆதரவாளர்கள்ங்கிறவங்க ஒரு 10% ஓட்டு வங்கியாவது அவங்களுக்கு இருக்கதானே செய்யும். கோவை வடபகுதிகள், அப்புறம் வந்து கொங்கு மண்டலம், நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ரெட்டையில இருக்கிற வரைக்கும் ஒரு 10% ஓட்டு இருக்கும். ரெட்டையிலேயே ஒருவேளை நாளைக்கு இல்லாம போச்சு அப்படின்னா அது வேணா கொஞ்சம் குறையலாம். ஆனா அதுவும் வந்து அதிமுகவோட இன்னொரு பிளவா தானே மாறும். எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் இல்லை அப்படின்னா அதிமுக இபிஎஸ், அதிமுக வேலுமணி, அதிமுக தங்கமணின்னு பல கூறா சிதைகிற அபாயமும் இருக்கு. ஆனா எடப்பாடி மைனஸ் எடப்பாடியும் நீங்க சொன்ன தலைவர்கள் எல்லாம் நினைக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை யாரும் இழக்க தயாரா இருக்க மாட்டாங்க. அது ஒரு பிளவு ஏற்படுவதோ, இரட்டையிலை முடக்குவதோ யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி இல்லாத ஒரு அதிமுகவை நீங்கள் சொன்ன தலைவர்கள் அதுக்கு தயாரா இருப்பாங்களா? இல்ல, எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கோமே. அப்ப எடப்பாடி இல்லாத அதிமுகனா பொதுக்குழு செயற்குழு கூடி எடப்பாடியை கட்சியை விட்டு நீக்கிறதாக ஒரு தீர்மானம் போடணும். அப்ப தீர்மானம் போடும்போது எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறவரு, எதிர்கட்சி தலைவர், அவர் வந்து சும்மா இருக்க மாட்டார்ல. எந்த அரசியல்வாதி சும்மா இருக்க முடியாத. கட்சி பறிக்கப்படுதுன்னா அரசியல்வாதி ரொம்ப ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆட்சி போனா கூட கவலைப்பட மாட்டாங்க, எம்எல்ஏ பதவி போனா கவலைப்பட மாட்டாங்க, கட்சி போனா ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்ப அதை தடுத்து நிறுத்துற முயற்சியில அவர் ஈடுபடுவாரு. அப்படின்னா பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களை கொஞ்சம் பேரை தன் பக்கம் இழுக்க முயற்சிப்பாரு. இப்படி அதுல வந்து பிராக்டிக்கலா நிறைய சிக்கல் இருக்குங்க. அது சொல்றதுக்கு எளிதாக இருக்கும், ஆனா செயல்படுத்துறதுக்கு கஷ்டம். அப்போ இதை திமுக பயன்படுத்திக்கிடும். என்ன காரணம்னா, அதிமுக ஓட்டு வங்கி பலவீனப்படுது, அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை, ஒரே மாதிரி. தேர்தல்ங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாதுங்களே. அதுல வந்து எல்லாரும் ஒரு முனையில ஊர் கூடி தேர்தல் இருக்கிற விஷயம். அப்ப இயல்பாக திமுக பயன்படுத்திக்கிடுங்கிற ஒரு கவலை வந்து எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சுங்க, மேற்கு மண்டலத்துல பல பேர் வந்து ஒற்றுமையான அதிமுகன்னு சொல்றதை விட கூட ஒரு வகையில என்டிஏ கூட்டணியில இடம்பெறுகிற அதிமுக தான் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. வேலுமணியோ தங்கமணியோ யாரா இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 6000 இருந்து 7000 பூத்து அதுல பெரும்பகுதி வந்து மேற்கு மண்டலத்துல வருது, கொங்கு மண்டலத்துல வருது. அதுல 1வது இடம் இல்லைன்னா 2வது இடம் 3வது இடம் பிஜேபி இருக்கு. முதல் 3 இடங்கள்ல 6000 7000 வாக்கு சாவடிகள்ல பிஜேபி வாங்கின ஓட்டு வங்கியை பார்த்தோம்னா 1 2 3ங்கிற பொசிஷன்ல வருது. அப்போ பாலிடிக்ஸ் வந்து ட்ரையாங்கிள் தான். முக்கோணத்தோட 2 பக்கம் சேர்ந்தா 3வது பக்கத்தை விட அதிகம். அந்த 2 பக்கம் எவ்வளவு சின்னதா இருந்தாலும். அப்ப அதிமுக ஜெயிக்கணும்னா பிஜேபி ஓட்டு தேவை, பிஜேபி ஜெயிக்கணும்னா அதிமுக ஓட்டு தேவை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில இப்படிதான் இருக்குங்க. ஏதாவது பாமக இருக்கிற பகுதியில பாமக ஓட்டு வங்கி எப்படி தேவைப்படுதோ அப்படி. அப்ப பிஜேபியோட சேர்றதா அப்படின்னா இபிஎஸ் அதுக்கு தயாரா இல்லை. பட்ஜெட்டை கூட அவர் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி தான் வந்து அவர் அறிக்கையெல்லாம் வெளியிட்டாரு. ஆனா மற்ற தலைவர்களுக்கு அவங்க ஜெயிக்கணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஓட்டு வங்கி தேவைப்படுது.
இன்னொரு பகுதியில பாமகவோட சேரணுங்க, அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு பகுதியில் நினைக்கிறேன். இப்ப கேபிஎம் இருக்காரு, பாமகவோட சேர்ந்தா தான் அவருக்கு அட்வான்டேஜ் அவரோட பகுதியில. அப்போ பாமகவோட சேரணும் அப்படின்னா பாமக என்டிஏல இருக்கு. பாமகவை தனியா பிரிச்சு கொண்டு வர முடியும்னா பாமக அதுக்கு தயங்குது. இப்படி பிராக்டிக்கலா அதிமுக பாலிடிக்ஸ் வந்து ஒரு வகையான நூல்கண்டு சிக்கல் மாதிரி இருக்கு. அதை நீங்க எவ்வளவுதான் சிக்கலை தீர்க்க முயற்சி பண்ணாலும் மீண்டும் மீண்டும் சிக்கல் தான். ஆனா தேர்தல் நெருங்க நெருங்க ஒரு நெருக்கடி வரணும், ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல, எதிர்க்கட்சியாக ஒரு பலமான எதிர்க்கட்சியாக அமரணும், அப்பதான் கட்சி உயிர்ப்போடு இருக்கணும். நீங்க சொல்றீங்க எந்த ஒரு அரசியல்வாதியும் எம்எல்ஏ பதவியை கூட விட்டு கொடுப்பாங்க, கட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கட்சிக்கே ஒரு ஊறு விளைவிக்க நேரிடுமோ, கட்சிக்கே ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படிங்கும் போது இந்த மாதிரி சமரசங்கள் பிரிது முறையை ஒன்றுக்கு சேர்ப்பது அல்லது வந்து பாஜக கூட்டணி அமைப்பது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுக்கு எடப்பாடி தயாராவார் அப்படிங்கிற இண்டிகேஷன் தானே இப்ப அவர் கொடுக்குறாரு. அரசியல்ல நிஜமான அம்மா அனுசரிப்பு தான். சமரசம் தான் தாய். சமரசம் இல்லாத அரசியல் கிடையாது. அப்போ தேர்தல் நெருங்கி வரும்போது எந்த சமரசத்துக்கும் எல்லாரும் தயாரா இருப்பாங்க. அண்ணாமலை சமீப காலமா பேசுறது பாத்தீங்கன்னா, தேசிய கட்சியில 3 வருஷம் தாங்க பதவி, இது வந்து வரிசையா இப்ப தேர்தல் நடக்கும் பிஜேபியில, கடைசியில தலைவர் பதவிக்கு தேர்தல் நடக்கும், யார் தலைவர்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அது உண்மைதான். அதாவது அதுதான் பிஜேபியோட வழக்கம். அப்ப அண்ணாமலை தொடர்வாரா தொடரலையாங்கிறத வச்சுதான் அதிமுகவோட அடுத்த நகர்வு இருக்கு. அண்ணாமலை இல்லாத தமிழ்நாடு பாரதிய ஜனதான்னா இபிஎஸ்க்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா அதுல சேர்றதுக்கு அவர் தயாரா இருப்பாரு. அதே நேரத்துல பாரதிய ஜனதாக்கான தொகுதி விட்டு கொடுத்தார். அப்போ பழைய ஃபார்முலாவுக்கு போகணும். 2001 ஜெயலலிதா ஃபார்முலா கிட்டத்தட்ட 90 தொகுதி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்தாங்க. இந்த முறை 100 தொகுதி விட்டு கொடுக்க வேண்டியது வரும். ஏன்னா பாமகவுக்கு ஒரு பெரிய அகாமடேஷன் தேவைப்படும். பிஜேபிக்கு 30-40 தொகுதி கேட்பாங்க. இவ்வளவு விட்டு கொடுத்து அதிமுக 130 140 தொகுதியிலயோ நிக்கிற அளவுக்கு அந்த சமரசத்துக்கு தயாராக இருந்தால் அதிமுகவுக்கு நீங்க சொல்ற மாதிரியான குறைந்தபட்சம் பலமான எதிர்கட்சி வாய்ப்பாவது கிடைக்கும். அந்த அணியில ஓபிஎஸ் டிடிவி இருப்பாங்கல்ல. அப்ப அந்த அணியில ஓபிஎஸ் டிடிவி ஆட்டோமேட்டிக்கா இருப்பாரு. ஏன்னா அவர் என்டிஏவோட பார்ட்டா இருக்காரு. ஓபிஎஸ் வந்து இன்னைய தேதிக்கு என்டிஏ கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்கிறாரு, அமைப்பு இல்லை. அப்ப அவரை ஒரு அமைப்பை கிரியேட் பண்றதுக்கான முயற்சிக்கு போவார். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாதுங்களா. இப்ப டிடிவி வந்து அதிமுகவுக்கான உரிமை போராட்டத்துல இருந்தவர் தான். அப்ப 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது பலரும் வந்து என்னங்க அதிமுக உரிமையை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. சாமர்த்தியமான அரசியல்வாதி என்ன பதில் சொல்லுவாரு? இந்த கட்சியை ஜெயிக்க வைப்பதன் மூலமாக அதிமுகவை நாங்கள் தேர்தல் அரசியல் கைப்பற்றுவோம்னு சொல்லிட்டாரு அவரு. இப்ப அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை தான் ஓபிஎஸ் எடுக்கணும். அப்ப திருமதி சசிகலா அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அமைப்பு கிரியேட் பண்ண போறாங்களா? ஏன்னா இப்பவுமே வந்து தென் தமிழ்நாட்டில் அவங்க டிராவலிங் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பிளானிங் கோளாறு தெரியுது. 3 மணிக்கு கிளம்புறாங்க. ஒரு ஊர், நான் தென்காசி மாவட்டத்தில் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. தராசு ரொம்ப வலிவோடு இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 மணிக்கு கிளம்பி பாயிண்டா வரும்போது சில ஊருக்குலாம் வரும்போது 11 மணி 12 மணி ஆகுதுங்க நைட்டு. ஊரே அடங்கிருது, ஒன்றும் யாரும் கிடையாது. அப்போ இருட்டுக்குள்ள கொடியேற்றி வச்சுட்டு அவங்களோட வேன்ல கார்ல வந்தவங்க தான் சுத்தி நிக்கிறாங்களே தவிர ஊர் ஜனங்க வரவே இல்லை. இது வந்து எனக்கு கிடைத்த தகவல் வந்து இதுதாங்க. அப்போ பிளானிங் லேக்கி. ஜெயலலிதா டூர் போடும்போது யார் பிளானிங்னா செங்கோட்டையன் பிளானிங். செங்கோட்டையன் வந்து ரொம்ப பக்காவா பிளான் பண்ணுவாரு. டிடிவி டூர் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா பிளான்டா இருக்கும். ஏன்னா அவருக்கு அதுல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சசிகலா அவர்களோட டீம்ல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப அவங்க அமைப்பு கிரியேட் பண்ணதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன்னா இதெல்லாம் ஊர்க்காரங்க தான் சொல்ல முடியும். இப்ப இந்த ஊருக்கு போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும், பார்த்தா 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னு தெரியுங்க. ஆனா சுத்தி போகும்போது அது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிரும் போய் சேர்றதுக்கு. அப்போ அந்த ஊர்கள்ல நமக்கு அமைப்பு ஆள் இருந்தாதான், இல்லைங்க இங்க இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எங்க ஊர்ல பிடிக்கும், நீங்க வந்து 5 மணிக்கு கிளம்புனா தான் இங்க 6 மணிக்கு வர முடியும், இல்ல 7 மணிக்கு கிளம்புனா தான் இங்க 8 மணிக்கு வர முடியும், அப்பதான் ஊர் சந்தையில கூட்டம் நிற்கும், இப்படி சொல்லுவாங்க. இது பிராக்டிக்கல். அப்படி சொல்லாம எல்லாமே மெட்ராஸ்ல இருந்து பிளான் பண்ணா அது ஃபெயிலியருங்க. இது நான் எத்தனையோ முறை பார்த்த விஷயங்கள் தான். அப்ப சசிகலா அம்மாவுக்கு அமைப்பு தேவை. அதுக்காக நான் சொல்ல வரேன். அப்பதான் நெகோசியேட்டே பண்ண முடியும். சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை குறிப்பிக்காக திரு தராசு ஷா மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.